விஜய்க்காக ஜனநாயகன் பட பாடல் ரிலீஸ் வேலைகளை மலேசியாவில் 85,000 பேர் அமரக்கூடிய ஸ்டேடியத்தில் செய்த நபர் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர். உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அவரே அதை மறுக்கிறார். அவரோடு போதைப் பொருள் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர் என ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மலேசியாவிலேயே செய்தி வெளியிட்டது. அவரோடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். அவர் பெயர் ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக்கின் லீலைகளை பற்றியெல்லாம் பக்கம் பக்கமாக தினமும் பேசி வந்த சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் இந்த அப்துல் மாலிக்கை பற்றி பேசவே இல்லை. ஏனென்றால் இந்த ரிப்போர்ட்டை அப்துல் மாலிக் டினை செய்திருக்கிறார். ஆனால் இது ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது. யார் இந்த அப்துல் மாலிக்? தமிழகத்திலிருந்து மலேசியாவுக்கு சென்று வெறும் 4 பேருடன் ஒரு கம்பெனியை ஆரம்பித்த அவர், சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 28 ஜூலை 2023 அன்று மலேசியன் ஆன்டி கரப்ஷன் கமிஷன் போலீஸ், மலேசியன் ஆன்டி கரப்ஷன் ஸ்குவாட், இந்தியாவில் அமுல்படுத்தும் PMLA போல அங்கு இருக்கக்கூடிய ஆன்டி மணி லாண்டரிங், ஆன்டி டெரரிசம், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், அம்லா ஃபதுவா FADUA 2001 2001 அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸால 28 ஜூலை 2023 அன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆரம் 38 மில்லியன் இன் கேஷ், கோல்டு 200 கிலோ, வேல்யூ ஆரம் 60 மில்லியன். ஆரம் என்பது மலேசிய மணி. 17 லக்ஸுரி கார்களோடு அவர் சிக்கியிருக்கிறார். மொத்தம் அவரிடம் இருந்த வர்த் 500 மில்லியன். RM 500 மில்லியனோடு அவர் பிடிபட்டிருக்கிறார். ஒரு ஆரம் என்பது இந்திய ரூபாயில் 22.19 ரூபாய்கள். இவற்றுடன் 28 ஜூலை 2023 அன்று இவர் பிடிபட்டிருக்கிறார். பிடிபட்ட பிறகு இவர் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறார். இவர் தொடர்ந்து தமிழக நடிகர்களை மலேசியாவிற்கு கொண்டு செல்வார். அதில் பல நடிகர்கள் இவர் மூலமாக சென்றிருக்கிறார்கள். இவரது கம்பெனிகள் வெறும் 4 பேருடன் ஆரம்பித்த இவர் மாலிக் ஸ்ட்ரீம் கார்ப்பரேஷன், மாலிக் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டிஸ், மாலிக் ஸ்ட்ரீம் மூவிஸ், மாலிக் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என இத்தனை கம்பெனிகளை வைத்திருக்கிறார். சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இவ்வளவு வேகமாக மலேசியாவில் வளர்கிறார் என்றால் அவரது வளர்ச்சியின் பின்னால் என்ன இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த மாலிக் தான் விஜய்க்கு சப்போர்ட் செய்திருக்கிறார். விஜயின் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சையும் அவர் நடத்தியிருக்கிறார். அதில் 5-6 கோடி ரூபாய் அவர் சம்பாதித்திருப்பார் என்று சொல்கிறார்கள். டிக்கெட் விற்பனையில் மட்டும் ஒரு 5-6 கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பார் என்று சொல்கிறார்கள். இதில் இப்பொழுது இந்திய புலனாய்வு ஏஜென்சிகள் மிக தீவிரமாக விசாரித்து வருகின்றன. அதுதான் நமக்கு செய்தி. இந்திய புலனாய்வு ஏஜென்சிகள் ஏன் இவ்வளவு தீவிரமாக விசாரித்து வருகிறது என்றால், விஜய் அதில் சம்பந்தப்படுகிறார். இந்த மாலிக் மூலமாக விஜயின் கருப்பு பணங்கள் தொடர்ந்து வெள்ளையாக்கப்பட்டு வருகின்றன என்பது இந்திய புலனாய்வு ஏஜென்சிகளின் ஒரு சந்தேகம். அந்த வலையில் தான் இப்பொழுது விஜய் சிக்கியிருக்கிறார். இது நேரடியாக செந்தில் பாலாஜிக்கு பாய்ந்த PMLA சட்டத்தின் தொடர்ச்சியாக பாயக்கூடிய ஒரு விஷயம். இதை மலேசியன் ஏஜென்சிகளும் விசாரித்து இந்திய ஏஜென்சிகளுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. அதை முக்கிய துருப்பு சீட்டாக அவர்கள் மாலிக்கை சிக்க வைத்திருக்கிறார்கள். மாலிக்குக்கும் விஜய்க்கும் என்ன பந்தம் என்பதுதான் இப்பொழுது புலனாய்வில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இந்த மாலிக் மலேசிய போலீசால் கைது செய்யப்பட்ட நபர். இவர் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு உடையவர் என மலேசிய பத்திரிகையால் வர்ணிக்கப்படுபவர். ஜாஃபர் சாதிக் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு ட்ரக் பெட்லர், ட்ரக் புஷர், ட்ரக் லார்ட் என்று வர்ணிக்கப்படுபவர். அந்த ட்ரக் லார்டுடன்
தொடர்புடையவர் என சொல்லப்படும். அதை அவர் மறுக்கிறார். மாலிக் மறுக்கிறார். மாலிக் அது வெளியிட்ட செய்தி நிறுவனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கிறார். ஆனால் சொல்லப்படும், இந்த இடங்களில் வார்த்தையை மிக கவனமாக நாம் பிரயோகிக்கிறோம், சொல்லப்படும். ஆனால் இவர் கைது செய்யப்பட்டது என்பது வெளிப்படையான விஷயம். 28 ஜூலை 2023 அவர் கைது செய்யப்படுகிறார். தங்கத்தோடும் பணத்தோடும் கார்களோடும் எல்லாரோடும் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பு மலேசிய அமலாக்கத்துறை 34 இடங்களில் ரெய்டு நடத்துகிறது. KL கோலாலம்பூர் மற்றும் செலங்கோர், SELANGOR செலங்கோர் ஆகிய இடங்களில் உள்ள 34 இடங்களில் இவரை பற்றி ரெய்டு நடத்துகிறது. இப்படி கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் டீமோடு தொடர்புடையவர் என சொல்லப்படும் மாலிக்கு தான் மலேசியாவிற்கு விஜயை அழைத்து சென்றிருக்கிறார். விஜய் சென்றிருக்கிறார். அங்கு விஜயின் பணங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன, மாற்றப்பட்டிருக்கின்றன என்கிற சந்தேகம். விஜய் கருப்பு பண வணிகத்தில் மாலிக்கோடு சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறாரா, இல்லை மாலிக்கோடு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் போதை மருந்து விஷயங்களில் இவருக்கு அந்த நெட்வொர்க்கில் இவர் இருக்கிறாரா என்பதெல்லாம் சந்தேகங்கள் தான். நாம் அவற்றையெல்லாம் விஜய் செய்கிறார் என உறுதியாக சொல்லவில்லை. இவை சந்தேகங்கள் தான். ஒரு மனிதன் மோசமானவன் என சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனை எதற்கு விஜய் பயன்படுத்த வேண்டும்? இதே ஆடியோ லான்ச்சை அவர் சென்னையில் வைத்து விட்டு போயிருக்கலாம். சென்னையில் அவர்கள் நிச்சயம் விஜயின் ஜனநாயக படத்திற்கான ஆடியோ லான்ச் என்றால் நேரு ஸ்டேடியத்தையே கொடுத்திருப்பார்கள். இண்டோர் ஸ்டேடியம், அது உள்ள ஒரு இண்டோர் ஸ்டேடியம் தான் நேரு ஸ்டேடியம், சென்னையிலே இருக்கிறது. இல்லை பெங்களூருவில் வைத்திருக்கலாம், இல்லை இவருக்கு ரொம்ப பிடித்தமான கேரளாவில் வைத்திருக்கலாம். ஆனால் இவர் மலேசியாவில் கொண்டு போய் ஒரு மோசமான ஒரு நபர் மூலம் இந்த ஆடியோ லான்ச்சை விஜய் நடத்தியிருப்பதன் பின்னணி என்ன என்பதை மத்திய புலனாய்வு துறைகள் விசாரிக்கின்றன. ஏன் மத்திய புலனாய்வு துறைகள் விசாரிக்கின்றன? இவர் ஏற்கனவே ரஜினிகாந்தை வைத்து காலா பட ஆடியோ லான்ச்சை நடத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது மலேசியாவின் 3 லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள். இது 85,000 பேர். மலேசியாவில் 3 லட்சம் பேர் கலந்து கொண்ட காலா ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறது. அதில் மலேசியாவின் பிரதமர், ஜனாதிபதி எல்லாரும் வந்து கலந்து கொண்டு ஒரு அஃபிஷியல் கெஸ்டாகவே ரஜினிகாந்தை கிரீட் செய்திருக்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் அல்ல. அந்த படத்தில் இவர் வெளியிட்ட பாடல்கள் ஒன்றும் சூப்பர் ஹிட் ஆகவில்லை. வருங்கால முதல்வர் என்று சொல்லக்கூடிய நபர் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுகிறார். டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளரை நாம் பார்த்திருக்கிறோம். பேசக்கூடிய முதல்வர் வேட்பாளர்களை பார்த்திருக்கிறோம். சேவை செய்யக்கூடிய முதல்வர் வேட்பாளர்களை பார்த்திருக்கிறோம். கடுமையாக பேசக்கூடிய முதல்வர் வேட்பாளர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளராக விஜய் பரிணமித்ததையும் நாம் அங்கு பார்த்திருக்கிறோம். ஏன் மத்திய ஏஜென்சிகள் இந்த விஷயத்தில் மிகவும் சீரியஸாக இருக்கின்றது என்றால், விஜய் கூட்டணிக்கு வரவில்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் அழைத்தும் வரவில்லை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வராததால் அவரை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு ஆன முயற்சியில் இந்த துருப்பு சீட்டை மலேசியாவில் இவர் செய்த ஆடியோ லான்ச்சில் மாலிக்கு சம்பந்தம் இருக்கிறது, மாலிக் தான் அதை நடத்தினார் என்பதால் அவரை தொடர்பு படுத்தி இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. அந்த வலையில் விஜய் சிக்குகிறார். அது மட்டுமல்ல, புசி ஆனந்த் மூலமாக பிரான்ஸ் நாட்டில் இருந்து கிறிஸ்துவ நிறுவனங்கள் விஜய்க்கு நிதி அளிக்கின்றன. அதையெல்லாம் பாண்டிச்சேரி வழியாக புசி ஆனந்த் தான் வாங்குகிறார் என்கிற சந்தேகம் இருக்கிறது. புசி ஆனந்த் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகம் விஜயின் பினாமி புசி ஆனந்த் என்பதுதான். இந்த பிரான்ஸ் பணச்சங்கிலியால் தான் புசி ஆனந்த் பொதுச் செயலாளராகவே நீடிக்கிறார் என்கிற சந்தேகமும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. ஏற்கனவே கரூர் விஷயத்தில் 2 நாட்களாக சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. போலீஸ் அதிகாரிகளையும் கலெக்டர்களையும் இவர்களையும் வைத்து அவர்கள் கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் லேட்டாக வந்தார் விஜய், யார் சொல்லி லேட்டாக வந்தார் என கேள்விகள் துளைக்கப்படுவதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. போன முறை விசாரிக்கும் பொழுது, கரூரில் வைத்து விசாரிக்கும் பொழுது அனைவரையும் ஒன்றாக விசாரித்தார்கள். இந்த முறை அனைவரையும் தனித்தனியாக உட்கார வைத்து விசாரிக்கும் பொழுது இவர்கள் நாங்கள் போலீஸ் சொல்லி தான் லேட்டாக வந்தோம்
என்பது போல இவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த கட்டமாக விஜய் கரூர் விஷயத்தில் விசாரிப்பதற்கு சிபிஐ தயாராகி கொண்டிருக்கிறது. கரூர் விஷயத்தில் விஜயை குற்றவாளியாக்கி விசாரிப்பதற்கு சிபிஐ தயாராகி கொண்டிருக்கும் அதே வேளையில் அமலாக்கத்துறை மாலிக் விஷயத்தில் விஜயை தொடர்பு படுத்தி மாலிக்கின் நடவடிக்கைகளில் விஜய்க்கு என்ன பங்கு, இந்த விழாவை ஏன் அவர் மலேசியாவில் நடத்தினார், நடத்திய மாலிக் மிக மோசமானவர், ஆகவே அந்த கருப்பு விவகாரங்கள் விஜய்க்கு தொடர்பு இருக்கிறதா, விஜயுடைய பணம் ஏதாவது மாலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கிறதா என தோண்டி துருவி விசாரித்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் விஜயின் ஆடியோ லான்ச் சிக்கி இருக்கிறது. விஜயின் கரூர் விஷயமும் சிக்கி இருக்கிறது. செல்லூர் ராஜு கூட அவரை கிண்டல் செய்கிறார். நயன்தாராவுக்கு கூட கூட்டம் வருகிறது என்று செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறார். அவரிடம் மற்றவர்கள் கேட்கும்போது அவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஒன்றும் பெரிதல்ல. 1982 சில்க் ஸ்மிதா மதுரைக்கு வந்தபோது அப்போதிருந்த பாப்புலேஷனுக்கே மதுரையில் 2 லட்சம் பேர் கூடினார்கள். அன்று முதல் ரஜினியும் கமலும் தங்களது படங்களில் ஒரு சில்க் ஸ்மிதா டான்ஸாவது இருக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன், அதனால் நான் பேசினேன் என்று செல்லூர் ராஜு சொல்கிறார். நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் முதல்வராக பார்க்கிறார்கள் என்று எடப்பாடி போகிற போக்கில் அடிக்கிறார். இவர்கள் அடிப்பது மற்றும் இந்த ஆடியோ லான்ச் மற்றும் கரூர் சம்பவம் இவை அனைத்தும் விஜயை சுற்றி ஒரு பெரிய வலையை மத்திய அரசு பின்னி இருக்கிறது. அது வருகிற 10ஆம் தேதிக்குள் அனைத்து முடிவுகளும் இந்த விஷயங்களில் தெரிந்துவிடும் என மத்திய அரசு வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. விஜய் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அதிலிருந்து அவர் எப்படி வெளியே வருவார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.